சச்சின் படத்தை ஒரு உலகமாக வெற்றி படம், இது வந்து ஒரு 100 கோடி வசூல் அப்படின்னு சொல்லி அடிச்சு வர்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமா தான் இந்த ஸ்கேம் புக்கிங் தெரியுது. நீங்க வேணா வந்து உங்களுக்கு டவுட்டா இருந்தா இப்ப ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற ஏதோ ஒரு தியேட்டர்ல போயிட்டு எத்தனை பேர் படம் விட்டு வெளியே வராங்க அப்படின்னு சொல்லி நீங்களே போய் பாருங்க. இல்லைன்னா வந்து இல்லைங்க ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இது வெளியிடுங்க, அந்த ப்ரூஃப் வந்து வெளியிடுங்க, வீடியோவை வெளியிடுங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ வரல, இந்த தேட்டர்ல எத்தனை தேட்டர்ல சச்சின் படம் போட்டிருக்காங்க, நிறைய தேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்னு சொல்லி போட்டிருந்தாங்க, குறிப்பா அந்த ரோகிணி தேட்டர்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா போய் செலிப்ரேஷன் பண்ணி படம் சூப்பரா இருந்துச்சு, எதுவும் எந்த வீடியோவும் வரலையே, அந்த கூட்டத்தையே காணுமே. அப்ப இதுல வந்து ஏதோ ஒரு உல்டா வேலை நடந்துக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி நிறைய உல்டா வேலைகள் பண்ணி தான் அந்த குறிப்பிட்ட நடிகர் பாத்தீங்கன்னா தன்னை ஒரு நம்பர் 1 நடிகர் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில உருவாக்கி, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து நிறைய சேனல்களுக்கு பணம் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்காரங்களுக்கு நிறைய செலவு பண்ணி, அந்த மாதிரி நிறைய பின்னாடி வந்து நிறைய சூழ்ச்சிகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல லியோ படத்துக்கு வெளியான போது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்சி புக்கிங் மூலமா டிக்கெட் எல்லாம் மொத்தமாக அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. படத்துக்கு டிமாண்ட் பண்றது, இந்த படம் அப்பனா இவ்வளோ புக்கிங், அப்போ படம் எதிர்பார்ப்பு இவ்வளோ அப்படின்னு சொல்லி படத்துக்கு இது பண்றது. அது வந்து அப்பட்டமா வந்து அந்த செய்தி வந்து வெளியாகி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வந்து நிறைய தான் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு முக்கியமான நடிகராக இருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். வாழ்த்துக்கள். இதே மாதிரி அரசியல்ல வந்து ஓட்டுகளை வந்து 2000 ஓட்டு 3000 ஓட்டுன்னு எந்த ஒரு ப்ராக்சி புக்கிங்கோ எதுவுமே பண்ண முடியாது. அங்க போயிட்டு என்ன ஸ்கேம் பண்ண முடியும்? அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஓட்டு விழுவுதோ அதுதான், எலெக்ஷன்ல என்ன நடக்குது அதுதான், 2026ல என்ன தலையெழுத்தோ அதுதான் நடக்கும். அங்க வந்து ஒரு 10,000 ஓட்டு வாங்கிட்டு எனது வந்து 1 கோடி ஓட்டு, எங்க ஓட்டை எண்ணிட்டு இருக்கிறாங்க, எலெக்ஷன் முடிஞ்சும் எங்க ஓட்டை எண்றதுக்கு டைம் பத்தல, டிவிக்கே ஓட்டை எண்றதுக்கு டைம் பத்தல, டிவிக்கே ஓட்டை எண்ற அளவுக்கு இங்க ஆள் இல்ல, அதனால வந்து எல்லா கட்சி ஓட்டும் எண்ணியாச்சு, எங்க ஓட்டை இன்னும் எண்ணிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் எண்ணி முடிச்சாதான் நாங்க வந்து ஒத்துக்குவோம் எங்களோட தோல்விய, அதெல்லாம் எண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்ல எங்க ஓட்டை பாதி காணும், எங்கே தொலைஞ்சு போச்சு, இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது. அங்க உழுவுற ஓட்டு தான். அப்ப தெரிஞ்சு போயிடும். நீங்க 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டோம், ஆப் மூலியமா நினைச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அப்ப 2 கோடி ஓட்டு உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நாம இப்ப எழுதி வச்சுக்கிறோம். எலெக்ஷன் டைம்ல அந்த 2 கோடி ஓட்டு வருதா இல்ல 2 லட்சம் ஓட்டு வருதான்னு சொல்லி நாம செக் பண்ணி பார்த்துருவோம். எத்தனை ஓட்டு வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். 20 லட்சம் ஓட்டு வருதா, எத்தனை ஓட்டு வருதுன்னு அங்க நம்ம தெரிஞ்சு போயிடும். அப்பனா விஜய் அவர்கள் தன்னோட வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு நடிகராக இப்ப மாறி நிற்கிறாரு. இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது ஏன் அவர் வந்து ஆணித்தனமா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது இதெல்லாம் பண்றதுக்காகவே. இருந்தாலும் அவர் என்னதான் அப்படி பண்ணாலுமே திரு அஜித் அவர்களையோ திரு ரஜினி அவர்களையோ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் வந்து அவங்க பக்கம் இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா படம் நல்லா இருந்தா ஓடும், படம் நல்லா இருந்தா ஓடாது அப்படிங்கிறத கான்செப்டுக்கு மக்கள் வந்து எப்பயோ வந்துட்டாங்க. இப்போ வந்து இந்த வந்து வடை சொல்ற வேலை இதெல்லாம் வந்து யாரும் நம்புறதே கிடையாது. அது தன்னோட ரசிகர்கள் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நீங்க பண்ணிட்டு போங்க. இப்பயே சச்சின் பாத்தீங்கன்னா 100 கோடின்னு சொல்லி அடிச்சு விடுங்க. அதில் நீங்க 100 கோடின்னு சொன்னாலும் சரி, சுறா படத்தை ரீரிலீஸ் பண்ணி அது ஒரு 1000 கோடின்னு சொன்னாலும் சரி, புலி படத்துக்கு வந்து ஒரு 10,000 கோடி சொன்னாலும் சரி, என்னமோ சொல்லிட்டு போங்க. குட்பேடகளி படத்தோட வசூலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சச்சின் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணி ஸ்கேம் புக்கிங்லாம் பண்ணி தியேட்டர்ல கூட்டமே இல்லைனாலும் இங்க புக்கிங் ஹவுஸ்ஃபுல்னு காமிச்சு குட்பேடகளியோட படத்தோட ஸ்கிரீன்லாம் குறைச்சி நீ இவ்வளவு வேலை பண்ணியுமே குட்பேடகளி வந்து சூப்பரா போயிட்டு இருக்குது. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் நாங்க மறக்க மாட்டோம். ஏன்னா குட்பேடகளி படத்தோட ஹெச்டி பிரிண்ட், குட்பேடகளி படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஹெச்டி பிரிண்ட் வந்து முதல் நாளே வந்து விஜய் ரசிகர்கள் வந்து எல்லா குரூப்லயும் போய் உட்காந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சச்சின் ரீரிலீஸ் படத்தப்ப பாத்தீங்கன்னா டிவிக்கு கட்சிக்காரங்களே டிக்கெட் எல்லாத்தையும் மொத்தமா வாங்கி வச்சுக்கிட்டு இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது அப்படின்னு சொல்லி ஒரு 200 ஸ்கிரீனை வந்து பிளாக் பண்ணி வச்சு குட்பேடகளியோட ஸ்கிரீன்லாம் குறைச்சாங்க. இத்தனைக்கும் ரோகிணி தியேட்டர் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா தீவிர டிவிக்கு நிர்வாகி. அவர் பாத்தீங்கன்னா திட்டமிட்ட வந்து குட்பேடகளியோட ஸ்கிரீன் கவுண்ட் எல்லாம் குறைச்சி வெறும் 5 ஷோ மட்டும் போட்டுட்டு டிவிக்கே கட்சி அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட படத்தை வந்து ஒரு 15-20 ஷோ வந்து அவரோட ஸ்கிரீன்ல வந்து தியேட்டர்ல வந்து போட்டிருக்காரு. இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் அஜித்துக்கு எதிராக என்னென்ன பண்ணாலுமே அஜித் ரசிகர்கள் ஓட்டு வந்து இப்ப கண்டிப்பா உங்களுக்கு வராது அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்காங்க. நீங்க சினிமாவில் வந்து அஜித்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அரசியல்ல அஜித் ரசிகரோட ஒவ்வொரு ஓட்டையுமே நீங்க விட்டுட்டீங்க. ஒத்த ஓட்டு கூட வராது அப்படின்னு தான் அஜித் ரசிகர்கள் ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. ஏன்னா இப்பன்னு இல்ல, காலங்காலமாவே நீங்க வந்து ஒவ்வொரு அஜித் படம் ஒவ்வொரு ரஜினி படம் வெளியாகும் போதும்
நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையை வந்து பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தியேட்டருக்காரங்க, இந்த மாதிரி வந்து பத்திரிகைக்காரங்க இவங்கெல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அப்படி எழுதுங்க இப்படி எழுதுங்கன்னு சொல்லி நிறைய வேலைகள் வந்து பார்த்துருக்காங்க. இத்தனைக்கும் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாபா படம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா படம் ஃப்ளாப்புக்கு பயங்கரமா பார்ட்டி வச்சு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு, கொண்டாடி இருக்காரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் காதுக்கு போகுது. அன்னைக்கு அவர் ரஜினிகாந்த் வந்து இப்படியுமா அந்த சினிமாவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பார்த்தாரு, ரொம்ப கேவலமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரமுகின்னு ஒரு படம் வந்துச்சு ரஜினிகாந்துக்கு. பாபா படம் மாதிரியே இந்த படம் மொக்கையா தான் போகும்னு சொல்லி தன்னோட சச்சின் படத்தை கொண்டாந்து இறக்குனாரு திரு விஜய் அவர்கள். கடைசி என்னாச்சு? சந்திரமுகி 3 வருஷம் ஓடுனுச்சு. சச்சின் 30 நாள்ல வந்து எல்லா தேட்டர்லையும் எடுத்துட்டான். குறிப்பிட்ட 2-3 தேட்டர்ல மட்டும் காசு கொடுத்து வாங்கிட்டுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 100 நாள் வரைக்கும் ஓட்டினாங்க. இதுதான் உண்மை. இத்தனைக்கும் இந்த சச்சின் படத்தை தயாரிப்பாளர் இப்ப ரீரிலீஸ் அப்ப சொன்னாரு பாருங்க, சந்திரமுகி படத்துக்கு இணையா ஓடுச்சுன்னு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய உருட்டு. சத்தியமா தானு சார்லாம் இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசக்கூடாது. அவர் என்னைக்குமே உண்மைதான் பேசுவாரு. ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக விஜய் அவர்களுடன் சேர்ந்து இந்த மாதிரி உருட்டெல்லாம் உருட்டி இந்த சச்சின் ரீரிலீஸ், இந்த ஸ்கேம் புக்கிங் இதெல்லாம் பண்ற ஒரு கொடுமையை நினைச்சாவே சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி பண்ணி குட் பை டெபிள் படத்தோட ஸ்கிரீன் கவுண்ட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்சிக்காரங்களை வச்சு டிக்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தெரியாது. ஒவ்வொரு கட்சி நிர்வாகியும் 200 டிக்கெட் புக் பண்ணணும். உங்க பக்கத்தில் இருக்கிற தேட்டர்ல போயிட்டு 200 டிக்கெட் புக் பண்ணணும். பேனர் அப்படி வைக்கணும். முதல் ஷோ வந்து இப்படி பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஷோல நீங்க படத்துக்கு போனா போகலன்னா டிக்கெட் மட்டும் புக்கிங்ல இருக்கணும், புக்கிங்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது உண்மை. தியேட்டருக்குள்ள போய் பார்த்தா தியேட்டர்ல ஆளே இல்லை, வெறும் 20-30 பேர் தான் படத்தை பாக்குறாங்க. அது நார்மலா வந்து வாங்கிட்டு வந்து பாக்குறவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெளியான ரீரிலீஸ் பகவதியில பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல தூக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த சச்சின் படத்தை என்ன உலகமாக காவியமா? ஏற்கனவே ஒரு குப்பை படம். அது ஏற்கனவே வந்து கே டிவிலையும் ஜெயா டிவிலையும் போட்டு அடின்னு அடிச்சு அப்பவே டிவியில எவனும் பார்க்க மாட்டான். இப்ப கொண்டு வந்து தியேட்டர்ல விட்டா எத்தனாயிரம் பேர் பாக்குறான் அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. இதுதான் உண்மை. இந்த மாதிரி பண்ணி தான் இந்த படத்தை வந்து ஒரு பயங்கரமான வெற்றி படமா காமிக்கணும். குட் பை டெபிள் படத்துக்கு ஈக்குவலா வசூல் பண்ணிச்சு. அந்த படத்தை தாண்டிருச்சு. வசூலில் அஜித்தையே வீழ்த்திட்டாரு. இந்த ரீரிலீஸ் படத்தை வச்சு சச்சின் அப்படிங்கிற ஒரு மொக்க படத்தை வச்சு அஜித் படத்தையே காலி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பேரை உருவாக்குறதுக்கோசரம் இவங்க எல்லாம் பண்ற அந்த உருட்டு வேலை தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேம் புக்கிங். இத்தனைக்கு பாத்தீங்கன்னா ரோகிணி தியேட்டர்ல நேற்று ஒரு வீடியோ வந்துச்சு. அஜித் ரசிகர்கள் குட் பை டெபிள் படம் பார்த்துட்டு ஒரு ஸ்கிரீன் வந்து வெளியே வரும்போது சச்சின் ஓடிட்டு இருக்கிற ஒரு ஸ்கிரீன் கதவு திறந்து பார்த்துருக்காங்க. உள்ள போய் பார்த்தா உள்ள 20-30 பேர் இருக்கிறாங்க. வேணா அந்த வீடியோ பாருங்க, சைட்ல போறோம் பாருங்க. குறிப்பா இந்த ரோகிணி தியேட்டர் ஓனர்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே நிர்வாகி. அவர் முன்னாடி இருந்து டிவிக்கே நிர்வாகி. அது மட்டும் இல்லாம ரசிகர் மன்ற தலைவர். மேலும் பாத்தீங்கன்னா இவரு கமலா தியேட்டர் ஓனர் அதே மாதிரி தான். இன்னும் நிறைய தியேட்டர்காரங்களே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. அதெல்லாத்தையும் பயன்படுத்தி தான் குட் பை டெபிளோட ஷோ கவுண்ட் குறைக்கிறதுக்கு, குட் பை டெபிளோட கலெக்ஷனை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த சச்சின் படத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்குது. இதுதான் உண்மை. அப்ப புக்கிங்ல ஃபுல்லாகும் போது தியேட்டர்ல ஏன் ஆளே இல்லை? தியேட்டர்ல ஆள் இருக்கணும்ல, அவ்வளவு கூட்டம் வெளியே வரணும்ல, இல்லையே. சரி, நேற்று சண்டே தமிழ்நாடு ஃபுல்லா குட் பை டெபிள் படத்துக்கு அவ்வளவு கூட்டம் போனுச்சு. குடும்பமா போனாங்க. ஃபேஸ்புக் யூடியூப்ல எல்லாம் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அவ்வளவு கூட்டம் காமிக்கிறாங்க. தியேட்டர்ல இருந்து லைவா வீடியோ போடுறாங்க. சச்சின் ரீரிலீஸ்க்கு நேற்று சண்டே வந்து புக்கிங்ல மட்டும் நீங்க வந்து சில தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு காமிக்கிறீங்களா? குறிப்பா அந்த ரோகிணி தியேட்டரை காமிக்கிறேன் கேட்கறேன். ஹவுஸ்ஃபுல்னு காமிக்கிறீங்களா? அப்ப அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க, அந்த குடும்பமா வந்தவங்க, அதெல்லாம் வந்து ஒரு போட்டோ ஒரு வீடியோ எதுவுமே வரலையே, அதை பத்தி நியூஸே வரலையே, சும்மா புக்கிங்ல மட்டும் தான் வந்து காமிச்சிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் எப்படி தோணுது? ஏற்கனவே லியோ படத்துக்கு அப்படிதான். லியோ ரிலீஸ் டைம்ல தயாரிப்பாளர் லலித் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவான டிக்கெட்லாம் வந்து நிறைய தியேட்டர்ல வந்து பிளாக் பண்ணி புக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சா 1 மணி நேரத்துல எல்லா டிக்கெட்டும் தீர்ந்து போச்சு. அப்படி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றது. ஆனா வந்து அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒன்றும் பெருசா போகல. தமிழ்நாட்டிலேயே அந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசா போகல. இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு போச்சு இவ்வளவு போச்சுன்னு அந்த டிக்கெட்டை பிளாக் பண்ணி தாங்களே அந்த டிக்கெட்டை வந்து வாங்கிக்கிறது, வாங்கி டிமாண்ட் கிரியேட் பண்றது. ஓ, இவ்வளவு புக்கிங் ஆகுதா, அப்ப நம்ம போய் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கோசரம் இதெல்லாம் பண்ற வேலை தான். இன்னொன்னு என்னன்னா, தன்னை ஒரு தோல்வி பட ஹீரோவா விஜய் அவர்கள் என்னைக்குமே நினைக்க மாட்டாரு. அப்படி அதை ஒத்துக்கவும் மாட்டாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த சச்சின் படம் தோல்வி, மின்சார கண்ணா தோல்வி, நிறைய தோல்விகள். அந்த தோல்விகளை கூட ஒத்துக்க மாட்டாரு.
விஜய் ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா விஜய் படம் பிளாப்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. சுறா படம் 100 நாள், புலி படம் 200 நாள், வாரிசு படம் 1000 கோடி, எத்தனை குருவி, வில்லு, என்ன படம் அழகிய தமிழ் மகன், ஆதி, நீங்க எந்த படத்தை சொன்னாலும் அந்த படம் என்ன ஹிட் தெரியுமாம்பாங்க. இப்ப அழகிய தமிழ் மகன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்ப அப்பயே 200 கோடி வசூல் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு மன குழப்பத்துல இருக்கிற ஒருத்தனை வந்து மனசை மாத்தி திருத்திடலாம். ஆனா பைத்தியமாகறவனை தெளிய வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை பண்ணவும் முடியாது. இவங்கெல்லாம் ஒரு உலகமாக பைத்தியங்க. இங்க வந்து குட் பை டக்லி படத்தை வந்து சச்சின் படம் பீட் பண்ணிருச்சு. எத்தனை கோடி எடுத்துச்சு சச்சின்? முதல் நாள் வந்து 1.6 கோடி. நீ இந்த மாதிரி எல்லாம் புக்கிங் பண்ணியே முதல் நாள் வந்து உலக அளவுல 1.6 கோடி தான் வசூல் பண்ணுச்சு. எப்படி வந்து பீட் பண்ணிருக்கோம்? அதுக்கப்புறம் எந்த சோழியும் ஆளே கிடையாது, ஒரு வீடியோ கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு ப்ரூஃப் கிடையாது. ப்ரூஃப் இருக்கா கேட்டா அந்த புக் மை ஷோவை தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா அது நீங்க பண்ற வேலை. அதை தூக்கிட்டு வந்து காமிச்சு என்ன பண்றது? தியேட்டர்ல கூட்டத்தை காமிங்க. 3வது நாள் சண்டே தானே, சண்டே ஒரு கூட்டம் வந்திருக்கும், நேற்று சண்டே தானே, அந்த கூட்டத்தை காமிங்க. அதெல்லாம் ஒன்றும் காமிக்க மாட்டீங்க. தியேட்டர்காரங்களை வந்து வெளியே கொடுத்து பேட்டி கொடுக்க சொல்லுங்க. தியேட்டர்காரங்களும் சிரிக்கிறான், டிக்கெட் புக் பண்ணிட்டு சரி ஏதோ ஒன்று நமக்கு வந்தா காசு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாகறாங்க. எப்படியோ டிக்கெட் புக் ஆயிருச்சு, நமக்கு காசு வந்தா சரின்னு சொல்லி அவங்க சும்மா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். உடனே இந்த வலைப்பேச்சு, இந்த கோல்டு காயின் கும்பலாம் கிளம்பி வந்துருவானுங்க. சச்சின் எத்தனை கோடி தெரியுமா வசூல்? முதல் நாளே 100 கோடி, 2வது நாள்ல 200 கோடி, 3வது நாள்ல 4000 கோடிமானுங்க இந்த வலைப்பேச்சு கோல்டு காயின் கும்பல். இப்படிதான் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுல வந்து இது போட்டியா வந்து சிவகார்த்திகேயன் படம் வருது 2026 பொங்கலுக்கு. உடனே விஜய் படத்துக்கு ஆப்போசிட்டா சிவகார்த்திகேயன் எப்படி வரலாம்? ஏன்னா விஜய் என்ன பெரிய கொம்பா? விஜய் படத்துக்கு எதிராக யாருமே வரக்கூடாதா? விஜய் படம் வந்துச்சுன்னா விஜய் படம் மட்டும்தான் வரணும், வேற யாருமே போட்டிக்கு வரக்கூடாது. போட்டிக்கு வந்தா ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களோட படம் வரும்போது எதிரில் போட்டி எந்த படமா இருந்துச்சுன்னா விஜய் படம் தோத்து போயிடும். ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறது லாங் ஹாலிடே, விஜய் படம் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேற வழியே இல்லாம மக்கள் வந்து ஓரளவுக்கு போய் அந்த கூட்டத்தை அந்த படத்தை பார்ப்பாங்க. இதே போட்டிக்கு ஒரு படம் வந்து அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா விஜய் படத்தை தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பயம். ஏற்கனவே அதான் நடந்திருக்குது. ஏற்கனவே வீரம் ஜில்லா டைம்ல அதான் நடந்துச்சு, துணிவு வாரிசு டைம்ல அதான் நடந்துச்சு. பிகில் கைதின்னு ஒரு படம் வந்துச்சு இல்ல, கைதி படம் தான் ஹிட். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களால அந்த தோல்வி ஒத்துக்க முடியாது. அப்படியே வந்து தோல்வி அடைகிற மாதிரி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா 2000 கோடி 4000 கோடின்னு விட்டுவாங்க. மேலும் கிளாஸுக்கு எந்த படம் வரக்கூடாது, இவங்க படம் மட்டும் தான் வரணும், அதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு மேல வந்து கிளாஸுக்கு ஏதோ ஒரு படத்தை விட்டாலுமே எங்களை நசுக்கிட்டாங்க, பிதுக்கி விட்டாங்க, உள்ள போட்டு குறைஞ்சு விட்டாங்கன்னு சொல்லி அடிச்சு விடுவானுங்க. அவ்வளவு பயம் இருந்தா நீங்களா ஏன்னா படம் எடுக்கிறீங்க? படம் நடிக்காம போயிருங்க. அவ்வளவு பயம் இருக்குது. நம்ம படத்துக்கு கிளாஸ் விட்டா நம்மளுக்கு தோத்து போயிருன்னு ஒரு பயம் இருக்குன்னா படம் எடுக்கிறீங்க, எடுக்காதீங்க. குறிப்பா இந்த குரூப்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பணம் கொடுத்து நிறைய சேனலு, நிறைய ஆன்லைன் மாஃபியாலாம் நிறைய இருக்காங்க பேக்ரவுண்ட்ல. அவங்க தான் வந்து மொக்க படத்தை கூட சூப்பர் படம் 2 நாளில் 400 கோடின்னு அடிச்சு விடுறதெல்லாம் அவங்க தான். செய்தியில போட்டா போதாது, மக்கள் போய் பாக்குறான்ல படம் செம்மையாக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளவு கூட்டம் கூட்டமா போறத நேர்ல பாக்கணும். எங்க ஒரே வாரத்துல படத்தை தூக்கிடுறாங்க. ஆனா இங்க வசூல் மட்டும் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்குது. இங்க படத்துல தியேட்டர்ல கூட்டமே இருக்காது, ஆனா வசூல் மட்டும் அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போகும். உங்களுக்கு 2026 பொங்கலுக்கு தரமான சம்பவம் நடக்க போகுது. பராசக்தி படம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை போட்டு தாக்கி கண்டிப்பா அந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு தான் பொதுவா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.